கட்சி துண்டு வந்து போடுறாங்க, போட்டு அவரை தலையோட சேர்ந்து அப்படியே இழுக்கிறாங்க. திருமாவுக்கே அங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. உடப்பிச்சு தின்றுவாங்க போல இருக்கு. ஏன்டா வர அப்படிசிக்கலா அப்படின்ற மாதிரி வடிவேலு காமெடி. அடங்க மறு அத்துமீறின்னு திருமா சொல்லுவாரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு உளுந்தூர்பேட்டையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக நடைபெற்றது. அதுல ஏகப்பட்ட கூட்டம், விசிகா தொண்டர்கள் அப்படியே குழுமி இருந்தாங்க. திருமாவுக்கே அங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டு யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மேடையில அவர் நின்று பேசிட்டு இருக்காரு. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. அவரை தள்ளி கொண்டு போய் தூக்கி அடிக்கிற மாதிரியான ஒரு கூட்டம். அவரும் அவ்வளோ தூரம் சொல்றாரு, எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, மைக்ல சொல்றாரு, பக்கத்துல இருக்கவங்க பவுன்சர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, யாரும் கேட்கறதா இல்லை. ஆனா விசிகா சிறுத்தைகள் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இத்தனைக்கும் அதில் ஆங்கர் வந்து சொல்றாங்க, இன்றைக்கு வந்து தலைவருக்கு வந்து பிறந்த நாள், அவரை அவதிக்கு உள்ளாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு ஆங்கர் ஒருத்தர் பேசும் பொழுது அவரும் வந்து குறிப்பிடுறாரு, தலைவர் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லையா, இப்படியா பண்றதுன்னு. இது வந்து இந்த பிரச்சனை இப்போ மட்டும் இல்லைங்க, கடந்த காலங்களில் நடந்த கூட்டங்களில் அதிகமாகவே நடந்துட்டு இருக்குது. அது நேற்று வந்து உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு. அடங்க மறு அத்துமீறின்னு திருமா சொல்லுவாரு. அது அந்த கூட்டத்தில் நடந்துச்சுங்க. திருமா சொல்லி யாருமே கேட்கல. திருமா மேலேயே எல்லாரும் பாயிறாங்க, போய் செல்ஃபி எடுக்கணும் திருமாவோட. அந்த தொண்டர்கள் அந்த அவருக்கு என்னதான் கத்துனாலும் பரவாயில்ல, கதறினாலும் பரவாயில்ல, அவர் அந்த மேடையில இருந்து தள்ளியே விட்டுருப்பாங்க, அவர் விழுந்திருக்க வாய்ப்பு நிறைய இருந்தது. அவரை வந்து பாத்தீங்கன்னா டோட்டு கலோபரமே பண்ணிடுவாங்க, புட்டப்பிச்சு தின்றுவாங்க போல இருக்கு. அவர் மேல இந்த அளவு அன்பு இருக்கிறது மகிழ்ச்சியானது, அதை பத்தி மாற்று கருத்து இல்லை. ஆனா அவரையே இந்த அளவு திணற அடிக்கிறது, இதுல பவுன்சர்கள் பாதுகாக்கிறேங்கிற பேர்ல பவுன்சரா பார்த்தா பாவமாகிற நிலைமை ஆகி போயிடுச்சு. முதல்ல வந்து திருமா அவர்கள் வந்து அந்த பவுன்சர்களை கட்டுப்படுத்த சூழ்நிலை அங்க நிலவு இருந்துச்சுன்னா தொண்டர்களோட ஆர்ப்பரிக்கிறாங்க, அவங்கள கட்டுப்படுத்துறது போக இவங்க பவுன்சர் விழா ஏற்பாடுகள் அவங்கள வந்து அடக்கிறதே வந்து அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்கே திருமாவுக்கு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே அவர் பாட்டு நடந்து வராரு, இவர் பின்னாடி வர அந்த எப்படி சொல்றதுன்னா விழா ஏற்பாடுன்னு வந்து முன்னாடி பண்ணுவாங்க, ப்ரோக்ராம் பிளானிங் வந்து இது பண்ணுவாங்க. அது கடந்த காலங்களையும் சரி இப்பயும் சரி இன்னும் சுத்தமாக சரியில்லைன்றதான் தெரியுது இந்த மாநாடுகளில் வந்து. ஏன்னா அவ்வளோ பவுன்சர்கள் இருந்துமே பவுன்சர்களுக்கு மூச்சு திணறுது, கரெக்டான ஒழுங்கான ஒரு ஏற்பாடு செய்யலை, அந்த கூட்டத்தை வந்து ஒழுங்குபடுத்தலை. இது என்ன ஆகுதுன்னா அடுத்து யார் பார்க்குறாங்க, யாராலையும் பார்க்க முடியல, டைரக்டா தலைவர் தான் பார்க்குறாரு. அடிச்சு அடிச்சு தள்ளுறா போ வரைக்கும் தள்ளுங்கப்பா தோழர்களே என்னென்னமோ வார்த்தைகள்லாம் சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவரும் கைய வைக்கிறாரு, இருந்தாலும் எதுவுமே முடியல. கட்சி துண்டு வந்து போடுறாங்க, போட்டு அவரை தலையோட சேர்ந்து அப்படியே இழுக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா, இங்கிட்டு தள்ளுறாங்க, அவரும் போட்டு தட்டுறாரு. அந்த அளவு பார்த்தீங்கன்னா கொடுமையை அனுபவிச்சார். நேற்று வந்து அவருக்கு பிறந்த நாள், ஆனா கொடுமையை தான் அனுபவிச்சாருன்னு சொல்ல முடியல. இதுல ரேம்ப் ஷோ போறதுக்காக அந்த ஏரியாவை வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, ரேம்ப் வாக். அதுல போறாரு, நடந்து முன்னாடி இருக்கவங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு. திரும்பி பார்த்தா அப்படியே ஒரு பிளாக் அந்த ட்ரெஸ் பண்ணவங்க ஒரு பெரிய கூட்டமா, அதுக்கப்புறம் பின்னாடி திரும்பி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதான் திரும்பி ஏன்டா வர அப்படிசிக்கலா அப்படின்ற மாதிரி வடிவேலு காமெடி. இவரு போக 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 இவரை தள்ளிக்கிட்டே பின்னாடி வருது. அவர் எப்படின்னா அந்த ரேம்ப் வாக் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா கேமரா போக்கஸ், இவர் தனியா வரணும், அவர் கேமரா ஆங்கிள்லாம் யோசித்து வந்து திரும்ப செய்யறாரு. இது தெரியாம என்ன ஆகுதுன்னா இவரை இடிச்சுக்கிட்டு போறது, இவருக்கு முன்னாடி போறது, இங்கிட்டு கேமராமேனே டென்ஷன் ஆகுறாங்க. இல்ல எப்பேற்பட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய திருமா அவர்கள் இந்த கூட்டத்தினால பேசுறதே நிறுத்திட்டு கிளம்பிட்டாருன்னா பாருங்க. ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முதல் வீடியோ கூட பாத்தீங்கன்னா நம்ம இவரு பாலாஜி அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இரவு அந்த நிகழ்ச்சிகள், இந்த திரைகள், இந்த அமைப்பு, லைட்டெல்லாம் அவ்வளோ தூரம் நீட்டாக பண்ணி அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா பாதியிலே முடிச்சுட்டு கிளம்பணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. காவல்துறை எங்க போனாங்கன்ற கேள்வி. எந்த காவல்துறையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர், இவருக்கு ஏன் இந்த பாதுகாப்பு ஏன் இன்னும் பலப்படுத்தலையா,
இவரே திருமா தான் இறங்கி எல்லா வேலையும் செய்யணுமா அப்படின்ற கேள்விக்குறி. இப்ப இவரை தாண்டி வந்து இப்ப விசிக தலைமையகத்துல யாருமே அவரை பார்த்துக்க மாட்டாங்களோ, இல்ல இவரு தான் எல்லாம் செஞ்சாகணுமா? இது ஒரு குழப்பமான சூழ்நிலை உண்டாகுது பார்த்தீங்களா? மக்களுடைய ஆதரவு இருக்கு, தொண்டர்கள் ஆதரவு இருக்கு, எல்லா விதமும் சரியா இருந்தும் ஒரு ஏற்பாடுல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றப்ப இது வந்து கண்டிப்பா சரி செய்யப்படணும். இது வந்து திருமாவுக்கே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள் வந்து உண்டாகலாம். இந்த இடத்துல எங்க சேஃப்டி இருந்தது அவருக்கு? ஏதோ ஒண்ணுனா கூட அதுல என்ன நடந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ தொண்டர்கள் அவர் அப்படியே சூழ்ந்து இருந்தாங்க. ஒரு கட்டத்துல கரூர் சம்பவமா நடந்துருமோ அப்படின்ற யோசிக்க தோணுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. இளைஞர்கள் வந்து திருமாவுகிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காக வரவங்க திருமா திட்டினாலும் பரவாயில்லன்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. இந்த அளவு அவர் மீது அன்பு இருக்கிறது மகிழ்ச்சி. ஆனா அது வந்து அளவுக்கு மீறி ஆபத்தா போய் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் எழுது. வரக்கூடிய நாட்கள்ல விசிக தலைமையகம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை களைஞ்சு ஒரு கூட்டத்தை ஒரு ஒழுங்கான முறையில ஆபத்தில்லாத முறையில நடத்தணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு.